யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்னைக்கு சட்டமன்றம் ரொம்ப கலகலப்பா இருந்தது. 2 நாளா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். செய்திகள்லாம் ரொம்ப இருக்கு. மீண்டும் ஒரு உண்மை வெளியே வந்திருக்குது. அதுதான் இன்றைய காணொளியில பேசுறேன். திமுகவின் தில்லுமுல்லுகள், திமுகவின் தகிடுதித்தங்கள், திமுகவின் அரசியல் மீறிய உறவுகள், திமுகவின் கள்ளத்தனமான கூட்டணிகள் அது வெளியே வந்திருக்குது. எங்க வெளியே வந்திருக்கு? சட்டமன்றத்திற்கு உள்ளேயே வெளியே வந்திருக்கு. சட்டமன்றத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய செய்தியில வருது. அதுல யார் சொல்றா? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாரு. அந்த பேச்சுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய நிலையில் அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அதிலேயே மிகவும் முன்னவராகவும் இருந்த சி.வி. சண்முகம் சொல்லக்கூடிய பதிலில் அதிர்ச்சி கடந்த பல உண்மைகள் வெளியே வருது. அதைத்தான் இன்னைக்கு பேசணும். கள்ளக்கூட்டணி வைகோ போயிட்டாரு. ஐயோ கள்ளக்கூட்டம், அவங்க எல்லாம் அப்படி பேசிட்டாங்க. இவங்க எல்லாம் பிஜேபியோட பி டீம் போன வருஷமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோக்கே ராஸ்கல்ஸ் பிளடிஸ். ஆமாங்க, இந்த மல்லை சத்யா என்கிற ஒரு ஆட்காட்டி கைக்கூலி பைய, திமுகவின் கைக்கூலி பைய பேசுறா வைக்கிறான்னு சொல்லி பிஜேபிக்கு பி டீமாக பிஜேபியோட கூட்டணி சேர்வதற்கு தயாராக மர்மலட்சி திமுக இருக்குன்னு சொல்லி பேசிட்டாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்தில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்சி எங்களோடு பயணிக்க போகிறது, எங்களோடு பயணிக்கிறது அப்படின்னு சொல்றக்கூடிய தயாராக இருக்கிறதுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அவர் போன உடனே இந்த திமுக அல்லக்கை கும்பல், கைக்கூலி கும்பல், எச்ச கும்பல், அவனிடம் இன்னொரு வார்த்தை சொல்றேன் தோழர்கள், தவறா எடுத்துக்கிடக்கூடாது, நக்கி பிழைக்கும் நாய்கள், அவனுங்கெல்லாம் உடனே வைகோ பார்க்க வந்துட்டாங்களாம், மறுமலர்ச்சி திமுகன்னு வந்துட்டாங்களாம், துரை வைகோன்னு வந்துட்டாங்க. ஓ ஒல்லேன்னு கத்துனானுங்க. ஒரிஜினல் பிடிமா திமுக காரன் இருக்காங்க. இதைத்தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். கள்ள உறவு கூட்டணி. மீண்டும் இந்த இடத்துல சொல்றேன், கம்யூனிஸ்டோட தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசுறாரு. அக்டோபர் 2 காந்தி நினைவு, காந்தி தின பிறந்த நாள். காந்தியை கொண்டு போலீஸ் மைக்க பிடிச்சு, கோட்சேங்கிற வார்த்தை வரக்கூடாது, பேசக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. ஏண்டா தமிழ்நாடு போலீஸ்ல மைக்க பிடிக்கிட்டு போயிட்டாங்க, பேசக்கூடாது. யாரு? திராவிட மாடல் ஆட்சியில, திமுக ஆட்சியில் நடந்துச்சா நடக்கலையா? இப்ப நீங்க யாரை பத்தி நீங்க பேசுறது? நீங்க இதுதான் கள்ளக்கூட்டணி ஒரிஜினல் பீட்டி. மீதி எல்லாம் வேஷதாரங்கள், வேஷம் போட்டுட்டு இருக்காங்கிற செய்தி உண்மையான பிறகுதான் வருது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் வெளியே வருது. என்ன வருது சொல்றாரு, இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி யார்? தன்னுடைய அமைச்சரவையில், தன்னுடைய இலாக்காவில் தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய ஒரு தோழர் மரணித்து விட்டார். அந்த மரணத்திற்கு காரணமானவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற புகார ஒரு அமைச்சராக இருப்பவராக ஏற்றுக்கொண்டு, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பிளஸ் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அமைச்சரவை பதவியிலிருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை தூக்கி எறிந்துவிட்டு அவர் சிறைக்குள்ளே அனுப்பிவிட்டார் என்று யார் சொல்றா? அதே சட்டமன்றத்துக்குள்ள உள்ள இரட்டை இலையில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ள பதவியேற்ற அவரே சட்டமன்றத்துக்கு வெளியே வச்சே சொல்றாங்க. அம்மா மணிமேகலை 2 பேரும் உண்மையை சொல்லுதாங்க பாரு. தன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வசந்த காலமான உண்மைகள் எல்லாமே ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறார்கள். உனக்கு எவ்வளவு பிடிக்கும் அதை எடுங்க. சி.வி. சண்முகம் பேசுவதில் நியாயம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அவர் சொல்றார் ஏற்றுக்கொள்கிறேன்கிறார். என்னத்தை ஏற்றுக்கொள்கிறேன்? ரைட். என்ன சொல்றாருன்னா, திமுகவோடு அண்ணா திமுக கூட்டணியாக வைத்தது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் என்று சொன்னது 100க்கு 100 உண்மை என்று மீண்டும் பதிவு சொல்கிறார். அகில இந்திய பொதுச் செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவர்களிடம் போய் கேட்டு பாருங்கள். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவனிடம் கேட்டு பாருங்க. இந்திய முஸ்லீம் லீக் கட்சியோட
தலைவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. இதெல்லாம் அவரே சொல்றார். அவர் வாக்குமூலம் அவரே சொல்றார். சட்டமன்ற வளாகத்துல சொல்றார். திமுகவோடு ஆதரவோடு நம்ம கூட்டணி அமைக்கணும்னு சொல்லும் போது நாங்கள் எதிர்த்தோம். ஏன் திமுகவோடு நீங்கள் மட்டும் முதலமைச்சர் ஆகுவதற்காக அதிமுகவை அழிப்பதற்கு நீங்கள் முன் வந்திருக்கிறீர்கள்? மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதியால் வெளியேற்றப்பட்டு கருணாநிதியை எதிர்த்து அரசியல் இயக்கம் தொடங்கிய காரணத்தினால் ஒருபோதும் திமுகவோடு கூட்டணி வைத்துவிடக் கூடாது என்று நாங்கள் எதிர்த்தோம். அப்படியே நாம் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய அந்த தாவேகா விஜய் கட்சிக்கு நாம் ஆதரவு கொடுப்போம். நான் சொன்னதும் உண்மைங்கிறார். உண்மை. அப்ப சொல்றாரு, திருமாவளவனை கொண்டு போய் நம்ம விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவனை நம்ம முதலமைச்சர் ஆக்கிடலாமே அப்படின்னு பேசுறாங்க. அப்போ சொல்லும், சரி ரைட்டு, ஏத்துக்கலாம், முதலமைச்சராக கூட ஏத்துக்கலாம். அப்ப 30 அமைச்சர்கள் யார் யார் போடுவது? அமைச்சர்களை யார் கொடுப்பீங்க? ஆகவே திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதுக்கா நாங்க கட்சி நடத்துறோம். யாரு? எடப்பாடி பேசுறாரா? சொல்றது சி.வி. சண்முகம், நம்ம பேசல. அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நீங்க திமுகவோட கூட்டணி முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எங்களுடைய வாதம். திமுக தீய சக்தி, அது கூடாதுன்னு சொல்லியாச்சு. ரைட்டு, முடிஞ்சது. சரி இப்ப யார் ஆக்குறது? திருமாவளவனை ஆக்க வேண்டும் என்று சொன்னதே நான் தான் சொல்றாரு சி.வி. சண்முகம். உண்மை வெளியே வருதா? வந்துருச்சா எல்லாமே? திருமாவளவன் 3 நாள் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு கேமராவுக்குள்ள இருந்துகிட்டு 3 மணிக்கு 10 மணிக்கு 4 மணிக்கு போட்ட நாடகம் எல்லாம் வெளியே வருதா? நான் அவளை வர சொன்னேன். வன்னியரசு வீட்டுக்கு போயிட்டாரு, அவர் வீட்டுக்கு அங்க போயிட்டாரு, வரல. என்னப்பா நீங்க வரமாட்டேன்றீங்களே, அங்க போய் இருந்துட்டீங்களப்பா, வரமாட்டீங்களேப்பா, என்னப்பா இப்படி செய்தி, பிளேட்ல வரேன்னு சொல்லி வரமாட்டேன். அத்தனை பேரையும் முட்டாளாக்குனார் ஒரு பதவிக்காக. வெளியே வருதா? சி.வி. சண்முகம் சொல்லிட்டாரு அன்னைக்கு, திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவியுங்கள், 30 எம்எல்ஏக்களும் அமைச்சர்களாக அதிமுக இருக்கட்டும். பதவிக்கு எப்படி ஓடி இருக்காங்க பாருங்க. இதை பேசினா நம்ம திராவிடத்துக்கு எதிரியான, டேய் எங்களை விடவா நீங்க திராவிடத்துக்கு கஷ்டப்படுறதுக்கோ இதுக்கோ? சரி, உங்களுடைய அரசியல் பதவி அறிவிப்புக்காக நீங்கள் எதை வேணாலும் செய்து கொள்ளலாம் என்று சொன்னால், அடுத்தவர்களை சோபா மாடல் அந்த மாடல் காசு வாங்கிட்டான்னு சொன்ன பரதேசிய ஆதவ அர்ஜுனா தூக்கி 900 கோடி வாக்குமூலம் ஆயிடுச்சா, ஒப்புதல் சட்டமன்றத்தில் குறிப்பில் ஏறிடுச்சா? சர்க்காரிய கமிஷனில் தப்பிய, விஞ்ஞான ஊழலில் தப்பிய நீ கொண்டு வந்து சேர்த்துருச்சா இன்னைக்கு? கதம். ஓகே, விஜய் பாண்டியனை சொல்லணும்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. அதுதான் சொல்ற, இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து மு.க. ஸ்டாலின் சேர்ந்து இந்த தத்தி உதயநிதியை சில்லறைகள் மாறி பொறுப்பற்ற முறையில் தன்னுடைய பதவியை புரிந்து கொள்ளாமல், தனது பதவியின் உயரத்தை தெரிந்து கொள்ளாமல் பேசக்கூடியவர்களை அழித்து நொறுக்க வேண்டிய வேலைகளை இப்ப செஞ்சுட்டாங்க. நான் தான் சொன்னேன், சரி அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு வரக்கூடிய இடையில வரக்கூடிய போன் யார் போனு? எடப்பாடி தான் லைன்ல இருக்க, நீ வாயாங்கப்பல. நீ இத்தனைக்கு கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம், நீ வாயா, இங்க வாயா, நீ சொல்லியா, உன் மனசுல ஒண்ணும் இல்லைங்கல்ல, நீ யோக்கியங்கல்ல, வந்து பேசு. நான் பொய் சொல்றேன்னா சொல்லு, நான் தான் சொல்றேன்னு உனக்கு சொல்றேன்ல. திமுகவோடு உனக்கு என்ன உறவு வேண்டி கிடக்கிறது? திமுகவோடு நீ சேர்ந்து நீ முதலமைச்சர் திட்டமிட்டாயா இல்லையா? அறிக்கை விடு, சம்பந்தம் இல்லை, நீங்க சொல்லு. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு கேட்கிறாருல. அதான் அரசியலில் எந்த நிமிடம் என்றாலும் துரோகிகளும் புல்லுருவிகளும் காலுக்கு கீழே வருவோம், முதுக்கு பின்னாடியும் குத்துவாங்கிறது எடுத்துக்காட்டுட்டாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு உள்ளேயே வெளியே வந்து இவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து விட்டார்கள். இவர்களுடைய கள்ள கூட்டணி, பிஜேபியோடு இருக்கக்கூடிய மர்ம உறவுகள், அரசியல் ரீதியாக தவறா புரிஞ்சுக்கிறாங்க, அரசியல் ரீதியாக மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்கள் பணத்தை சூறையாடுவதற்கும்
கொள்கை, கூட்டணி, கோட்பாடு என்று பொய்யாக பேசிக் கொண்டிருக்கிறதுனால் 3ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய 3ஆம் தேர்ட் ஐஸ்பாங்க, 3ஆம் கண்கள்னு சொல்லுவாங்க. 2 கண்ணு போக 3ஆவது கண்ணு இருக்கக்கூடியது தூரத்துல அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த அயோக்கிய கூட்டணிகளை குப்பையில எறிஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வெளியே வந்து சட்டமன்ற வாசலிலே பதிவாகிறது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா? அதனால்தான் கதறான், முடியல அவனால. ஸ்டாலினே குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டு தூக்கி போட்டு அனுப்பிட்டாங்க. என்ன செய்யறதுனே தெரியாம இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க மீளல. அதுதான் வெளியே ஒன்னொன்னா அவர் இன்னும் வர நாம் பேசுவோம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.